ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் லாஜிக் ஐஓ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து டைரக்ஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். அதாவது சூரியன் இந்த திசையில் உதிக்குது, நீங்கள் இந்த திசையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ரிலேட்டடான கொஸ்டின். அண்ட் இதுலேயும் ஆஸ் ஆல்வேஸ் 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் வாசிடலாமா? One evening before sunset, Ramon and Harrison were talking to each other face to face. If Harrison's shadow was exactly to the right of Harrison, which direction was Ramon facing? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து நம்ம திசைகளை முதல்ல வரைஞ்சி வச்சுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு போடணும் இல்லையா? ஸோ இது வந்து நார்த், இது சவுத், அண்ட் இது வந்து வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் யூஸ்வலாக என்ன ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் வந்து ஈஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி பெங்காலில் இருக்கிற வெஸ்ட் போர்ஷன் மட்டும்தான் இந்தியாவோடது, ஈஸ்ட் போர்ஷன் நம்மளது கிடையாது, அது வந்து வேறு கண்ட்ரி. ஸோ அதனால் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுப்பேன். ஸோ ரைட்டில் இருக்கிறது ஈஸ்ட்டு, குஜராத் வந்து வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இதை முதல்ல வச்சுட்டோமா? இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ண பார்க்கலாம். பிஃபோர் சன்செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது சூரியன் அஸ்தமனமாக போகுது. நம்மளுக்கு என்ன தெரியும், சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து சன் ரைஸ் ஆகி இங்கே வந்து செட் ஆகும், ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போ சன் எந்த பக்கம் இருக்குது? இந்த வெஸ்ட் பக்கமாக இருக்குது. இதுதான் சன். ஓகேவா? இதை சன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் சன். ஓகே, ஸோ சன் இந்த பக்கமாக இருக்குது. அப்போ சூரியன் இந்த பக்கமாக இருக்குது அப்படின்னா ஷேடோ எங்கே கேஸ்ட் ஆகும்? ஷேடோ வந்து இந்த பக்கம் கேஸ்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா இப்போ லைட் இந்த பக்கமாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா இதோட ஷேடோ வந்து இந்த பக்கம் தான் கேஸ்ட் ஆகும். இது வந்து பேசிக்கான விஷயம் தான், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் எந்த டைரக்ஷன்லேருந்து வருதோ அதே டைரக்ஷனில் ஷேடோ கேஸ்ட் ஆக போகுது. ஸோ சன் இங்கேருந்து வருது அப்படின்னா ஷேடோ ப்ராபப்ளி இந்த இடத்துல தான் கேஸ்ட் ஆகணும். எங்கே இருந்தாலும் ஷேடோ இந்த பக்கம் தான் கேஸ்ட் ஆக போகுது, ஏன்னா சன் இங்கேருந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு இதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். சன் செட் ஆக போகுதுங்கிறத வச்சு நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்தால என்ன சொல்லியிருக்காங்க, ரமோன் அண்ட் ஹாரிசன், ஆர் அண்ட் ஹெச்னு வச்சுப்போம், வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். ஒருத்தர் முகம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இஃப் ஹாரிசன் ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ஹாரிசன், அதாவது இங்கே நம்ம ஹாரிசன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஏன்னா ஷேடோ வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் தானே விடணும். ஸோ ஹாரிசன் ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஹாரிசனோட ஷேடோ வந்து டு த ரைட் ஆஃப் ஹாரிசன், இதுதான் அவரோட ரைட்டு, இப்படி விழுதுன்னு வச்சுப்போமே. அப்போ ஹாரிசன் வந்து எந்த பக்கமாக இருக்காரு? இந்த பக்கமாக பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காரு, அதாவது நார்த் ஃபேஸிங்காக உட்காந்துருக்காரு. ஏன்னா அவரோட ஷேடோ அவருக்கு வலது பக்கம் விழுது இல்லையா? இதுதானே வலது பக்கம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இவர் வந்து சப்போஸ் தலைகீழ இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஷேடோ வந்து இடது பக்கமாக விழுந்திருக்கும். சப்போஸ் ஹாரிசன் வந்து சவுத் ஃபேஸாக இருக்காரு அப்படின்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவருக்கு ஷேடோ வந்திருக்கும். அதான் இங்கே வந்து தெளிவாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரைட் ஆஃப் ஹாரிசன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு வலது பக்கம் தான் விழுது. அவர் இப்போ நார்த் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காரு, இந்த டைரக்ஷனில் தான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு. அண்ட் அவங்க இன்னொரு டேட்டா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹாரிசனும் ரமோனும் ஒருத்தர் பார்க்குறாப்ப உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரமோன் வந்து எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில் இருக்கார். ஏன்னா இவரோட ஐசைட் அங்கே இருக்குன்னா அவரோட ஐசைட் இங்கே தானே இருக்கணும். ஸோ அவர் இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட தலை இங்கே இருக்குது, இது வந்து தலை அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஹாரிசனோட ரைட்டில் ஹாரிசனோட ஷேடோ இருக்குது. வாட் டைரக்ஷன் வாஸ் ரமோன் ஃபேஸிங்? இவர் தான் ரமோனு. இவர் வந்து ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன் வந்து சவுத். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். சிம்பிள் தான். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறது தெளிவாக புரிஞ்சு நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட்டில் இருக்குது, குஜராத் வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் நார்த் சவுத் உங்களுக்கு மோஸ்ட்லி குழம்பாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிமிலராக இன்னொரு கொஸ்டின் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும்னு வச்சுப்போம். இந்த ஈவினிங் அமித் அண்ட் அஸ்வினி ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்குல்ல, ஆர் சிட்டிங் இன் அ பார்க் வித் தேர் பேக்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர்ஸ் பேக். அதாவது முதுகும் சாச்சாப்பில் உட்காந்துருக்காங்க.
கண்ணுக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டோமா, இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். இஃப் த ஷேடோ ஃபால்ஸ் ஆன் த ரைட் ஆஃப் அஸ்வினி, விச் சைடு இஸ் அமித் ஃபேஸிங்? முதல்ல அதே ப்ராசஸ் அப்படியே ஆரம்பிப்போமா. அந்த டைரக்ஷன் போடுற காம்பஸை நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது நார்த்து, இது சவுத்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுலேயும் வந்து ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதிகாலை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து சூரியன் ஈஸ்ட்டில் இருக்குன்னு அசியூம் பண்ணணும். இது ஈவினிங் தான். ஸோ சூரியன் வெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஷேடோ இந்த பக்கம் தான் விழப்போகுது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் அவங்கவுங்க முதுகு சாய்ச்சி உட்காந்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட முதுகு மேலே சாஞ்சாப்பில் உட்காந்துருக்காங்க. இஃப் த ஷேடோ ஆஃப் அமித் ஃபால்ஸ் டு த ரைட் ஆஃப் அஸ்வினி, இங்கே தான் குழப்பம். ஷேடோ ஆஃப் அமித் ஃபால்ஸ் டு ரைட் ஆஃப் அஸ்வினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்தோட ஷேடோ அஸ்வினிக்கு வலது பக்கம் இருக்குது. ஸோ அப்போ அஸ்வினிக்கு வலது பக்கம் அப்படின்னா ஹைலைட்டர் வச்சு எழுதக்கூடாது. அஸ்வினிக்கு வலது பக்கம் இது. அப்போ அஸ்வினி இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் அமித் வந்து இந்த டைரக்ஷன். ஏன் அப்படின்னா முதுகு பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. அஸ்வினிக்கு ரைட் சைடில் ஷேடோ விழுதுனாலே அஸ்வினி இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது யாரோட ஷேடோங்கிறது அடுத்த கேள்வி. அஸ்வினிக்கு ரைட் சைடில் ஷேடோ, ஏன்னா 2 பேரோட ஷேடோவும் இந்த டைரக்ஷனில் தானே விழுந்தாகணும். சன் இங்கே இருக்குது, இங்கே அவங்க எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அவங்களோட ஷேடோ வந்து இந்த பக்கம் தான் இருக்க போகுது. அதாவது ரைட் சைடில் தான் விழப்போகுது. ஏன்னா சன் இங்கே இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அவங்க ஷேடோலாம் இங்கே தான் வரப்போகுது. ஸோ அஸ்வினிக்கு ரைட் அப்படின்னா அஸ்வினி வந்து இந்த பக்கம் நார்த் சைட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமித் வந்து சவுத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, விச் சைடு இஸ் அமித் ஃபேஸிங்? அமித் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருக்கார் அமித். உங்களுக்கு இது 2ம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் சொல்லலாமா? இது வந்து ஷேடோ வந்து அமித்தோட ரைட்டில் விழுற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் வந்து அஸ்வினிக்கு ரைட் சைடில் ஷேடோ விழுது அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. அமித்துக்கு ரைட் சைடில் ஷேடோ விழுறதா இருந்தால் அமித் எந்த டைரக்ஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கொஸ்டினோட பார்க்குறேன். until then டாடா.